நீதித்துறையில் மாவட்ட நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவின் கீழ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்டு மசால்ச்சி இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் எப்போ தான் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜூன் 5ஆம் தேதி எதிர்பார்க்கலாமா, இன்னும் 2 வாரம் காத்திருக்கலாமா அப்படின்ற ஒரு காணொளி பதிவு வழியாக என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். மற்றபடி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புலாம் எதுவுமே கிடையாது. என்ன ஏதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதே ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டில் டிரைவர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனில் சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் பண்ண சொன்ன டேட்டு பார்த்தீங்கன்னா January 27. அகைன் திரும்ப டிரைவருக்கு திரும்ப ரீ அப்லோட் பண்ண சொன்னாங்க. எப்போனா February 1ஆம் தேதி. இப்போ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கான செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ட தேதி பார்த்தீங்கன்னா February 15ஆம் தேதி. இப்போ என்ன கால்குலேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணப்பட்ட டேட்டு பார்த்தீங்கன்னா January 27லேருந்து February 15 வரையும், அல்லது February 1ஆம் தேதியிலிருந்து February 15th வரையும் உள்ள இன்பிட்வீன் கேப் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் டேட்டு வந்து ஒரு 13 தினங்களோ அல்லது 18 தினங்களோ, ஓகேங்களா? அந்த டேஸை கணக்கில் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எக்ஸாமினர் போஸ்டிங் பாருங்க, சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்லப்பட்ட டேட்டு வந்து February 1ஆம் தேதி. அப்புறம் ரிட்டன் எக்ஸாமுக்கான அந்த செலக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணப்பட்ட டேட்டு பார்த்தீங்கன்னா March 8ஆம் தேதி. அப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லப்பட்ட டேட்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண டேட்டு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 34 தினங்கள் வருது. இதில் டிரைவருக்கும் அண்ட் எக்ஸாமினர் போஸ்டிங்குமான நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்ளை பண்ண விண்ணப்பதாரருடைய கவுண்ட் வந்து எக்ஸாமினருக்கு தான் ரொம்ப அதிகம், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது டிரைவருக்கு வந்து இன்பிட்வீன் கேப் டிஃபரெண்ட் டேஸ் வந்து 17 நாள் பார்த்தோமா, 17 நாள் 18 நாள். அதே மாதிரி இங்கே எக்ஸாமினர் பார்க்கும்போது எக்ஸாமினர் பெயிலிஃபுக்கு பார்க்கும்போது 34 தினங்கள் வரை வருது, ஓகேங்களா? அப்போ இதே லெவலில் பார்க்கும்போது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம எப்படி இருக்கும் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு 26 தினங்களில் ரிசல்ட்டு, அதாவது ஷார்ட் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகலாம் அப்படின்ற ஒரு கணக்குக்கு நம்ம வர முடியுது, ஓகேங்களா? ஏன்னா டிரைவருக்கு ஒரு 17 நாள் ஆச்சு, எக்ஸாமினர் பெயிலிஃபுக்கு 34 நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓஏக்கு வந்து ஒரு 26 நாள் எடுத்துக்கலாம் அவங்க செலக்ஷன் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு கணக்குக்கு நம்மளால் வர முடியுது. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லப்பட்ட டேட்டு வந்து April 23. அதுக்கப்புறம் திரும்ப அகைன் ஒரு டேட்டு கொடுத்தாங்க, May 7 கொடுத்தாங்க, ஓகேங்களா? இப்போ ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுற டேட் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இப்போ April 23 to 26, அதுக்கப்புறம் இமீடியட்டாக அவங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 26 தினங்கள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேதி வந்து May 19ஆம் தேதி நம்ம எதிர்பார்த்த ஒரு தேதியாக இருந்தது, ஓகேங்களா? May 19. ஆனால் அவங்க வந்து அகைன் வந்து May 7 to 10 வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண டைம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவங்க பேக்கப் ப்ராசஸை வந்து பின்னால் இருக்கக்கூடிய மற்ற ப்ராசஸ் ப்ரியாரிட்டி, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதுக்கான ப்ராசஸை வந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 26 தினங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா June 5ஆம் தேதி தான் அப்போ ஷார்ட் லிஸ்ட் வரும் போல அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புக்கு வர முடியுது. இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியுதா? இப்போ நான் சாதாரணமாக அந்த வீடியோவில் வந்து June 5ஆம் தேதி அடுத்து நம்ம ரிசல்ட் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா திடீர்னு இப்படி வந்து சொல்றாரு, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்றாரு, அதுக்கு பின்னால் என்ன காரணமா இருக்கும், அது என்ன ஒரு அனுமானம் அப்படின்னா இப்படி தான் ஒரு அனுமானம் பண்ணேன் அப்படின்றத கிளியர் கட்டாக எடுத்து சொல்றேன், வேற எதுவும் இல்லை. இப்போ வந்து நான் May 19ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுங்க, யாரும் இந்த கோர்ட்டுக்கெல்லாம் மெயில் பண்ண வேண்டாம் அப்படின்றத இந்த May 12ஆம் தேதி 13ஆம் தேதி தடுத்து நிற்பாட்டினேன். பண்ணாதீங்க, மெயிலெலாம் பண்ணாதீங்க, May 19 வரை பொறுங்கன்னு சொன்னதுக்கான காரணம் இந்த May 19ஆம் தேதி இந்த ஷார்ட் லிஸ்ட் வரும் எதிர்பார்த்தது தான், ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட அனுமானம் மட்டும் தான், மற்றபடி இது எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது. நன்றி.